ஹாய் ஹலோ வணக்கம்ங்க. நான் கிருத்திகா. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மவுண்ட் எவரெஸ்ட் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்றது என்னதுன்னா, இமயமலையோட சிகரத்தை தான் மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்வாங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, நேபாளுக்கும் டிபெட்டுக்கும் நடுவில் இந்த மவுண்ட் எவரெஸ்ட் ஆனது லொக்கேட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது எத்தனை மீட்டர் இருக்குது அப்படின்னா 8849 மீட்டர் இருக்குங்க. அப்புறம் 29,032 ஃபீட் இருக்குங்க. இது என்னன்னா உலகத்திலேயே மிகவும் டாலஸ்டான ஒரு முனை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இதை தான் உயரமான பகுதியாக கருதப்படுறாங்க. அதுக்கப்புறம் 19வது செஞ்சுரியில் இந்த மவுண்டெயினை என்னன்ட்டு பேர் வைக்கிறாங்கன்னா, ஜார்ஜ் எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. சர்வேயர் ஜெனரல் ஜார்ஜ் அப்படின்றவர் இந்த மலையை ஏறியிருக்காருங்க. அதனால் இந்த மலைக்கு என்னென்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, ஜார்ஜ் எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டும் பேர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இமயமலை ரொம்ப காலமாக பழங்குடியினருக்கு ரொம்ப தாயாகவே இருந்திருக்கு. பழங்குடியினர் மக்கள்லாம் இந்த இமயமலைக்கு கீழே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அதனால் இந்த மலையை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகின் தாய் தெய்வம் அப்படின்னும் சொல்லிட்டு இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை முழுமையாக ஏறி பலனடைஞ்சவங்க யார், முழுமையாக ஏறினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்மண்ட் ஹில்லாரி தான் அப்படின்றவர் தாங்க இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை முழுமையாக ஏறினவங்க. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்டு நாட்டை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் டிபெட்டியன் வழிகாட்டியாக தென்சிங் நோக்ரா அப்படின்றவருமே 1953ஆம் ஆண்டு மலையில் ஏறி சாதனை படைச்சிருக்காங்க. பிறகு எவரெஸ்ட் பற்றிய தகவல்கள் 1856ஆம் ஆண்டுலேயே நிறைய வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பழங்குடியினர் மக்களுக்குமே இந்த மவுண்ட் எவரெஸ்ட் காடஸ் ஆஃப் மதராக இருந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இவங்க ரொம்ப பிரபலமானவங்களும் கூட. இவங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷெர்பா இனமக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷெர்பா என்ற வார்த்தைக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலாக இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை அவங்களோட துணை இல்லாமல் இந்த மலையை கடக்க முடியாது. ஸோ இவங்க முழுக்க அதுக்கு உதவி பண்ணுறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களோட வேலை இதை கடக்கிறதுக்கு மட்டும், மலையை கடக்கிறதுக்கு மட்டும் உதவி செய்வாங்க அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஏன்னா இவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக, அதாவது பாரம்பரியமாகவும் இருக்கும். வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் செய்வாங்க, கால்நடை வளர்ப்பு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸுமே நிறைய செய்வாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க துணை இல்லாமல் அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை போய் கடக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, இதில் நான் மவுண்ட் எவரெஸ்ட்டில் பாதியோடு தான் போட்டிருக்கேன். இது பார்ட் 1ஆக வச்சுக்கோங்க. நான் பார்ட் 2ல் இன்னும் கொஞ்சம் விஷயம் மவுண்ட் எவரெஸ்ட்டை பற்றி போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.